ஸ்டேட்டஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் இன் த கரிக்குலம். நம்மளுடைய கரிக்குலத்தில் வேல்யூ எஜுகேஷனுக்கு என்ன இடம் கொடுத்துருக்கோம் அதுதான் அந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த காலத்தில் ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் குருகுல கல்வி இருக்கும்போது மாணவர்கள் வந்து குருகுலத்துக்கு போய் ஆசிரியர்களோட தங்கி படிப்பாங்க. ஸோ அப்போ மெயின் ஃபோக்கஸ் என்னவாக இருந்துச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் லிபரேஷன், ஆன்மீக விடுதலை அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன், தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல். இது மூலமாக என்ன அச்சீவ் பண்ணாங்கன்னா, ஒருத்தர் தன்னை பற்றி முழுமையாக அறிஞ்சிக்கிறதுக்கும், தனக்கு என்ன வரும் என்ன வராது, எப்படிப்பட்ட பர்சன், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கும், அவங்க ஈகோவெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கும், அதுவும் இல்லாமல் நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவாக அவங்களோட லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே கற்றுக்கிட்டாங்க. ஸோ எஜுகேஷனோட இன்னொரு மெயின் எய்ம் என்னென்னா ஓவர் கம் இக்னரன்ஸ், அறியாமையை போக்குறதுக்கும் இந்த குருகுல கல்வி ஹெல்ப் பண்ணிச்சு. அப்புறம் புத்திஸ்ட் சிஸ்டம் வந்துச்சு. ஸோ இது மெயினாக இது என்ன ஃபோக்கஸ் பண்ணுச்சுன்னா, தன்னுடைய பர்சனல் லிபரேஷன் விட முக்கியமானது மற்றவங்களுக்காக வேலை செய்கிறது. ஸோ அதுதான் ஒர்க்கிங் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் ஆஃப்டர் என்லைட்டன்மெண்ட். ஸோ தன்னை சார்ந்து இருந்த கல்வியை வந்து மற்றவங்களுக்காக அப்படின்னு மாற்றினது வந்து புத்திஸ்ட் சிஸ்டம். அடுத்து போஸ்ட் இண்டிபெண்டன்ட் கோல்ஸ். ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அப்போ தான் ஒரு ஜனநாயக நாடாக உருவாகுது. அப்போ எஜுகேஷனோட மெயின் ஃபோக்கஸ் எதுவாக இருந்ததுன்னா, அந்த டெமோக்ராட்டிக் சிட்டிசன்ஷிப், ஒரு ஜனநாயக நாட்டில் சிட்டிசன்ஸ் எப்படி நடந்துக்கணும், ப்ரொமோட்டிங் ஹேபிட்ஸ், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் கேரக்டர் சூட்டட் டு செக்யுலர் டெமோக்ரஸி. ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்கிறதுக்கு என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் இருக்கணும், என்ன மாதிரியான ஆட்டிடியூட்ஸ் இருக்கணும், என்ன மாதிரி கேரக்டர் இருக்கணுமோ அதை கொண்டு வரதுக்காக எஜுகேஷன் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுச்சு. அடுத்து செகண்டரி எஜுகேஷன் கமிஷன். ஸோ இவங்க என்ன கொண்டு வராங்கன்னா, எம்ஃபசைஸ் மோர் ஆன் மாரல் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். மதம் சார்ந்த கல்வியும் மாரல், எது சரி எது தவறு, ஸோ அந்த மாதிரி ஒழுக்க கல்வி, நல்லொழுக்க கல்வி, ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்தாங்க. த்ரூ டீச்சர் பிஹேவியர் அண்ட் ஸ்கூல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ டீச்சர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து அவங்க இது எல்லாத்தையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ கரண்ட் ஸ்கூல் சிஸ்டம் என்னென்னா, ட்ரான்சிஷன் ஃப்ரம் எலிட்டிஸ்ட் டு மாஸ் எஜுகேஷன் சிஸ்டம். எலிட்டிஸ்ட்னால் அந்த மேல்தட்டு மக்கள். ஸோ முன்னாடியெல்லாம் வந்து எஜுகேஷன் வந்து எல்லாருக்குமானதாக இல்லை, மேல்தட்டு மக்களுக்கான எஜுகேஷனாக மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு சிலர் தான் படிக்க முடியும். இது எல்லாமே அதை மாஸ் எஜுகேஷன் சிஸ்டம், எல்லாருக்குமே இந்த கல்வி போய் சேரணும்னு மாற்றினது தான் இப்போ கரண்ட் ஸ்கூல் எஜுகேஷன், கரண்ட் ஸ்கூல் சிஸ்டம். அப்போ இதில் எம்ஃபசிஸ் வந்து எதுனா டெமோக்ரட்டைசேஷன், எஜுகேஷனை வந்து ஜனநாயகப்படுத்துதல், எல்லாருக்குமே அதை போய் சேரணும், அண்ட் இன்க்ளூசிவிட்டி, எல்லாரையும் இதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இப்போது இது பர்பஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் இப்போ வரும்போது அதோட மெயின் இது என்னென்னா, அந்த எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, வெறும் அகாடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் வேல்யூஸையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு சிவிலைஸ்ட் ரெஸ்பான்சிபிள் இண்டிவிஜுவல்ஸை உண்டாக்குறதுக்காக. இப்போ இந்த கரிக்குலமில் சோர்ஸஸ் ஆஃப் வேல்யூஸ், முன்னாடி சோர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் நம்ம பார்த்தோம் போன டாப்பிக்கில். பட் இந்த கரிக்குலமில் எங்கேருந்துலாம் வந்து இந்த வேல்யூஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, எல்லாத்துலேயுமே ஃபார்மல் கரிக்குலம், ஃபார்மல்ன்றது இப்போது அந்த சிலபஸ் என்னவோ அது. ஹிடன் கரிக்குலம், அது வந்து ஆக்டிவிட்டீஸ் மூலமாக இருக்கலாம், இல்லை இந்த ஃபார்மல் கரிக்குலத்தை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், மற்ற அகாடமிக் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ், ஸ்கூல் கல்ச்சர் அண்ட் டீச்சர் பிஹேவியர், இது எல்லாத்துலேயுமே வந்து தான் வேல்யூஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்குறாங்க. அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ரோச். ஸோ டீச்சிங் வந்து இந்த வேல்யூ எஜுகேஷன் அதையும் சேர்த்து தான் டீச் பண்ணணும். சப்ஜெக்ட் டீச் பண்ணும்போதே இந்த விஷயத்தை கொண்டு வரணும். அப்போ டீச்சிங் ஷுட் இன்டர்வீவ் நாலேஜ் அண்ட் ஆட்டிடியூடல் டெவலப்மெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஆட்டிடியூடையும் வந்து ப்ராப்பராக டெவலப் பண்ணணும் டீச்சிங் அப்போவே. அப்போ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஷுட் லேர்ன் டு மேக் வேல்யூ பேஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னா அந்த வேல்யூஸை முன்னிறுத்தி அதன் மூலமாக முடிவெடுக்கணும் அப்படின்ற அந்த திறனையும் அவங்களுக்கு கொண்டு வரணும். அடுத்து இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் 1964-66 என்ன சொல்லுதுன்னா, வேல்யூஸ் மஸ்ட் பெர்மியேட் த என்டையர் கரிக்குலம் அண்ட் ஸ்கூல் ஆக்டிவிட்டி ப்ரோக்ராம். ஸோ வேல்யூஸ் வந்து ஸ்கூலில் இருக்கிற எல்லா கரிக்குலம் ப்ளஸ் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே அது ஊடுருவி இருக்கணும். ஸோ அந்த வேல்யூஸை முன்னிறுத்தி தான் எந்த ஒரு விஷயமும் ஸ்கூலில் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏஜ் அப்ராப்ரியேட் கண்டென்ட். அதே மாதிரி கரிக்குலம் வந்து அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அப்ராப்ரியேட்டாக இருக்கணும். இப்போ சின்ன ஏஜில் வந்து அப்போ தான் அந்த வேல்யூஸ் வந்து டெவலப் ஆகும். அப்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லணும். அப்புறம் மேலே கிளாஸ் போக போக அப்போது அந்த வேல்யூஸ்லேயே அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் வந்து சொல்லித்தரணும். அடுத்து பியாண்ட் அப்பார வித்யா. அப்பார வித்யானா வேர்ல்ட்லி நாலேஜ். ஸோ வேர்ல்ட்லி நாலேஜ்ன்றது இந்த உலகத்தில் இருக்க சயின்டிஃபிக் விஷயங்கள், ஜியாகிரபிக்கல் விஷயங்கள், ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள், இது எல்லாமே வந்து இப்போ கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லித்தருது. இந்த உலகத்தை நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை பற்றி சொல்லித்தருது.
பட் லேக் டீச்சிங்ஸ் ஆன் செல்ஃப் அவேர்னஸ், தன்னைத்தானே உணர்தல், ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் அண்ட் கோர் ஹியூமன் வேல்யூஸ். இது இப்போ வந்து லேக்கிங்காக இருக்குது. இப்போ மாரல் கிரைசிஸ் சொசைட்டி, இப்போ இருக்கிற நம்ம வாழ்கிற சொசைட்டியில் இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, இட் ப்ரொமோட்ஸ் மெட்டீரியலிசம், பணம் சார்ந்த விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுது. இண்டிவிஜுவலிசம், தனிப்பட்ட விஷயங்கள், ஓகே நமக்கு அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வர்றது. ரைவல்ரின்றது போட்டி மனப்பான்மை மற்றவங்களோட. ஸோ எது லேக் ஆகுதுன்னா கம்பேஷன், கருணையோடு மற்றவங்கள பார்க்குறது, லவ், ஹானஸ்டி, பீஸ் அண்ட் சோஷியல் ஹார்மனி, இது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது இந்த கரிக்குலம் வந்து அதை ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு தேவை இருக்குது. ஸோ கரிக்குலம் வந்து பேட்ரியாட்டிசம், தேசப்பற்றை வளர்க்கணும், சோஷியல் சர்வீஸை வளர்க்கணும், நேஷ்னல் இன்டெக்ரேஷன், ஆன்டி டிஸ்கிரிமினேஷன், ஜஸ்டிஸ் அண்ட் மாரல் வேல்யூஸ், இது எல்லாத்தையும் கொண்டு வரணுன்னா இந்த கரிக்குலத்தில் ஒரு ரிஃபார்ம், ஒரு பெரிய மாற்றம் வந்து நம்ம கொண்டு வர வேண்டியது முக்கியம். ஸோ ஓவராலாக என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, வேல்யூ எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ரெஸ்பான்சிபிள் எத்திக்கல் இண்டிவிஜுவல்ஸை உருவாக்குறதுக்கும் இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியான சிட்டிசன்ஸை உருவாக்குறதுக்கும் அது ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம கரிக்குலத்தில் வந்து அதுக்கு வந்து கரெக்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கோட சாராம்சம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து டேபுலர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். இது எதுக்காகனா, நமக்கு படிக்கும்போது ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், பாயிண்ட் பை பாயிண்ட் நமக்கு வந்து மனசில் பதியும் அப்படின்றதுனால தான். ஆனால் எக்ஸாமில் நீங்கள் எழுதும்போது நீங்கள் டேபுலர் ஃபார்மேட்டில் இல்லாமல் நார்மல் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்லேயே எழுதுங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கீழே எழுதுங்க. ஸோ தட் நீங்கள் வந்து நிறைய பேஜஸும் கவர் பண்ண முடியும், டீட்டெயில்டாகவும் எழுத முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.